சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். ஆபரண தங்கத்தின் விலை இன்று வரலாறு காணாத புதிய உச்சம் தொட்டிருக்கு. இன்று ஒரே நாளில் 3600 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,10,000 தாண்டி இருக்கு. இதே போல வெள்ளி விலையும் கிலோவுக்கு 22,000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இது பற்றி விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. நாமெல்லாம் வீட்டில் கேள்விப்பட்டிருப்போம், நாங்கள் சின்ன வயசாக இருக்கப்போ தங்கத்துடைய விலை 500 ரூபா 400 ரூபா அப்படின்னு. இன்னைக்கு நாமும் அதை சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம். எப்படி அப்படின்னா, நம்முடைய காலத்தில் நாங்கள் தங்கத்தில் 40,000 50,000க்கு ஒரு சவரன் வாங்கினோம். இன்றைக்கி 1,50,000 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு அந்த சூழல் மிக விரைவிலே வரப்போகிறது. அதுதான் இப்போதைய நிகழ்வுகள் காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தேதி அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். மாரத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது தங்கம், அதை முந்திக் கொண்டிருக்கிறது வெள்ளி அப்படின்றதான் இன்றைய செய்தி. இப்போதைக்கு தங்கத்துடைய விலை இன்று மட்டும் 2 முறை உயர்ந்தது. தங்கத்துடைய விலை 2 முறை உயர்ந்து 450 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் ஆபரண தங்கம் 22 கேரட் தான் ஆபரண தங்கம் 13,900 ரூபாய். இது 10,000 ரூபாயை தொட்டப்போ ஒரு பெரிய செய்தியானது. சவரன் 1 லட்சத்தை தொட்டப்போ ஒரு பெரிய செய்தியானது. அது 1 லட்சத்தை கடந்து 1,11,200 தொட்டு விட்டது. அப்படியே நீங்கள் கடைக்கு போங்க, கடைக்கு போனீங்க அப்படின்னா 1 கிராம் 13,900 ரூபாய். அப்புறம் அதுக்கு அவங்க மேக்கிங் சார்ஜ் அல்லது வேஸ்டேஜ் சார்ஜ் ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஸோ ஒரு சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படி இப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16,000 ரூபாய் மினிமம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற செய்திகள் வருகிறது. ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நகை இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நியர்லி 1,50,000 லட்சம் ரூபாய் ஒரு சவரனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். 450 ரூபாய் ஒரே நாளில் உயர்ந்தது ஒரு புதிய உச்சமாக 1 கிராமுக்கு உயர்ந்திருக்கிறது. சவரனுக்கு 1 கிராமுக்கு 3,600 ரூபாய் உயர்ந்திருப்பது ஒரு புதிய உச்சமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளி எப்படி இருக்கு? வெள்ளி தங்கத்துக்கு மாற்று வெள்ளியா அப்படின்னா மாற்று வெள்ளி இல்லை, வேற வழி இல்லை அப்படின்றவங்களுக்கு அதுவும் இப்போ வழியை கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 340 ரூபாய் மொத்தம் இப்போ 1 கிராம் 340 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளி எல்லாம் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு ஏறிட்டு இருந்தது. ஒரு காலத்தில் 100 ரூபாய் தொட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்று 340 ரூபாய் ஒரே நாளில் 22 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கிலோவில் அதனுடைய விலை பார்ப்பாங்க. கிலோவை பொறுத்த வரைக்கும் 3,40,000 ரூபாய் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 22,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது தங்கம். அதற்கு போட்டியாக வெள்ளி அப்படின்றத பார்க்குறோம். சரி, இது அப்படியே ஒப்பீடு பண்ணுங்க. ஐயா, நான் போன வருஷம் தங்கத்தில் முதலீடு பண்ணியிருந்தா இல்லை தங்கம் வாங்கியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போன வருஷம்தான் பெஸ்ட்டான பீரியட். 2024-25 ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது ரேஸை தொடங்கியது. இப்போது ரேஸ் எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்படியே கடந்த வருடம் இதே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் 22 கேரட் 1 கிராம் 7,430 ரூபாய், இன்னைக்கு 13,900 ரூபாயாக மாறிவிட்டது. சவரன் 59,480 ரூபாயாக இருந்தது. அன்றைக்கும் இன்றைக்கும் எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? 87% உயர்ந்திருக்கிறது. ஸோ அன்று இருந்த விலையை விட 87% எக்ஸ்ட்ராக அது உயர்ந்திருக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அன்றைக்கி 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி 1 லட்சம் ப்ளஸ் 87% உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்படியே இங்கே வாங்க. இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னா வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கிராம் 104 ரூபாய் இருந்தது கடந்த வருடம். அதாவது இதே காலகட்டம் இதே நேரம். கிலோ எப்படின்னா 1,04,000 ரூபாய் இருந்தது. எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? 227% உயர்வை கண்டிருக்கிறது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆபரணங்களுக்கு மட்டுமல்ல, வெள்ளி இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் பயன்படுத்துகிறாங்க, சிப்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, பல விஷயங்களுக்கு பயன்படுத்துவதால் அதனுடைய பயன்பாடு பெரிய அளவில் இருக்கிறது. இன்னொன்று, தங்கம் உயர்வதால் வெள்ளிக்கு எல்லோருமே திரும்புகிறாங்க. தங்கம் உயர்வதால் வெள்ளியில் நகைகளை செய்து வெள்ளி நகைகளுக்கு தங்க முலாம் பூசக்கூடியதும் இப்போது வளர்ந்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். சரி, இப்படியாக இந்த உயர்வு, அதாவது கடந்த வருடத்தில் ஒரு தொழிலில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தா ஒரு 20% லாபம் கிடச்சிருந்தா பெரிய விஷயம். ஒரு பாண்டில் ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தால் உங்களுக்கு 13% கிடச்சிருக்கலாம், 10% கிடச்சிருக்கலாம், ஒரு எஃப்டியில் ஒரு 8% கிடச்சிருக்கலாம். ஆனால் இவ்வளோ சதவீதம் யார் தருவா? தங்கம் வெள்ளியை தாண்டி. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா இதோ காரணம், முதல் காரணம் இவர் தான், ட்ரம்ப்.
ட்ரம்ப்பினுடைய வரிக்கு வரி. ட்ரம்ப் கடந்த வருடம் ஆட்சிக்கு வந்தபோது அமைதியாக இருந்தார். அடுத்தடுத்த நாட்கள் அவருடைய வரிக்கு வரி, வரியை எதிர்த்து கேட்பவர்களுக்கு வரி, அதுக்கு வரி போடுறவங்களுக்கு இன்னொரு வரி அப்படின்னு வரி வரியாக போட்டு அந்த வரி இன்னைக்கு தங்கம் வெள்ளி இதனுடைய விலையில உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொன்று, இந்த நாடுகள் எல்லாம் மற்ற நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் இப்படியே பண்ணிட்டு இருந்தால் எப்படியும் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்திக்கும் ஒரு காலகட்டத்தில் நம்ம டாலர்லேருந்து வெளியேறுவதற்கு சரியான நேரம் அப்படின்னு தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் தங்கம் தான் நம்முடைய நாணயமாக இருந்தது. அரசர்கள் காலத்தில் தங்கத்தில் நாணயம் இருக்கும். அப்புறம் தங்கம் தனியாக நாணயம் தனியாக இருந்தது. இன்றைக்கி நாணயம் வேறு தங்கம் வேறையாக இருக்கிறது. உலகளாவிய நாணயம் அப்படின்றது டாலராக இருக்கிறது. டாலர்லேருந்து வெளிவரணுன்றது பல நாடுகளுடைய கனவாக இருக்கிறது. நம்ம ஏன் டாலரில் போய் சிக்கிக்கிட்டு நம்முடைய சம்பாத்தியத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு பங்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் டாலர்லேருந்து வெளிவருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள்லாம் தங்கத்தில் முதலீடு பண்ணுகிறார்கள். அங்கே ரிசர்வ் பேங்க் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. அதனால விலை உயர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கும் காரணம் ட்ரம்ப் தான். அடுத்தது, போர் பதற்ற சூழல். போரை பொறுத்த வரைக்கும் காசா போர் முடிந்திருக்கிறது. ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்கிறது. அதெல்லாம் தாண்டி புதிய போர் வந்து விடுமோ அப்படின்ற செய்தியும் வந்திருக்கிறது. எங்க அப்படின்னா, கிரீன்லாந்து விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும், ஒன்றாக நெட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையிலே பகைமை வளர்ந்திருக்கிறது. நாங்கள் கிரீன்லாந்தை பிடிப்பதற்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு வரி போடுவோம் அப்படின்றாங்க. நீங்கள் வரியை போடுங்க, நாங்கள் ஆட்களை இறக்குறோம் அப்படின்னு கிரீன்லாந்தில் யூரோப் யூனியனை சேர்ந்த நாடுகள்லாம் தங்களுடைய ஆட்களை, அதாவது வீரர்களை இறக்கி வருகிறார்கள். அதனால் ஒரு பதற்றமான சூழல் வந்திருக்கிறது. கிரீன்லாந்து விவகாரத்தால் இந்த நேட்டோ நாடுகளே 2 பிரிவாக சிதறக்கூடிய ஆபத்தும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. உலகம் இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அதனாலேயும் பாதுகாப்பான முதலீடாக தங்கம் மாறி இருக்கிறது. வெனிசுலா விவகாரத்தை அடுத்து பல குட்டி நாடுகளில் இது போன்ற ஆபத்துகள் எப்போ வேணா ட்ரம்ப் எது வேணா பண்ணலாம் அப்படின்றப்போ உலக நாடுகளுடைய பார்வையும் கூட மாறி இருக்கிறது. ஒரு பதற்றமான நிலை உலக அளவில் சிறிய நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவை பகைத்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கு. எண்ணெய் வளமிக்க நாடுகளில் இன்னும் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் ஈரான். ஈரானும் எண்ணெய் வளமிக்க நாடு. அங்கே மக்களுடைய போராட்டம் புரட்சியாக வெடித்து இப்போது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் அப்படின்ற அளவுக்கு அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள், அமெரிக்காவுடைய தலையீடு பற்றிய செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ எங்கே உலகத்தில் போர் நடந்தாலும் அது 2 விஷயத்தில் பாதிக்கும். ஒன்று, எண்ணெயினுடைய வணிகத்தில் பாதிக்கும். இன்னொன்று, தங்கம் வெள்ளியினுடைய விலை. ஸோ அடுத்து எண்ணெயினுடைய விலை உயரலாம், தங்கத்தினுடைய விலை மேலும் உயரலாம் அப்படின்றாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இங்கெல்லாம் இப்போ ரஷ்யாவுடைய உக்ரைனுடைய போர் தொடர்வதால கச்சா எண்ணெயை ரஷ்யாட்டிருந்து வாங்குறவங்களுக்கு கூடுதலாக வரி விதிக்கிறாங்க. அப்போது ரஷ்யா சார்ந்த நிதிகள்லாம் முடக்கப்படுகிறது. அப்போது ஒருபுறம் கச்சா எண்ணெய்க்கும் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அப்போது கச்சா எண்ணெய் சார்ந்த வணிகத்தில் இருக்கவங்க தங்கம் பக்கம் மாறுறாங்க. இப்படி அமெரிக்கா சார்ந்த சூழல்கள் தான் கடந்த ஓராண்டாக தங்கத்துடைய விலையை புரட்டி போட்டிருக்கிறது. தங்கத்தை நம்ம சாமானியர்கள் வாங்குறது மிக குறைவு. உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு மாற்றாக இந்த தங்கத்தை பயன்படுத்த தொடங்கி இருப்பதும் கூட, டாலருக்கு மாற்றாக பயன்படுத்த தொடங்கி இருப்பதும் கூட தங்கத்துடைய விலை உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் இன்னும் உயரும் அப்படின்னு தங்க நகை சார்ந்த வியாபாரிகள் சொல்றாங்க. பொறுத்திருந்து அதிர்ச்சியோடு பார்க்கலாம். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம். செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.